பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 31வது அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளையில் நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் பலவீனமும் சோர்வும் அடைந்த ஜனங்களுக்கு நான் எதை கொடுப்பேன்? ஒரு வலிமையை நான் கொடுப்பேன். Glory to God. எங்க வார்த்தை சொல்லுகிறது, இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த கால வேளையில் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவரிடத்தில் கடந்து வருகிற ஒவ்வொரு விடாய்த்த ஆத்துமாவையும் அவர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். உங்களுடைய ஆத்துமா எதை குறித்து விடாய்த்து போயிருக்கிறது? நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கால வேளையில் நான் உனக்கு ஒரு சம்பூரணத்தை கொடுக்கிறேன். ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன். சங்கீதம் 107வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம். எங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் இந்த கால வேளையில் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறீர்கள்? மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மீது வாஞ்சையாயிருக்கிறவனை Glory to God. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவனை திருப்தி அடைய செய்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்கிறார். என கண்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தண்ணீர், தாகம் உள்ளவன் மேல் மட்டும்தான் தண்ணீர் ஊற்றப்படும். கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்று நம்புகிறவனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, நான் அவனுக்கு தண்ணீரை கொடுப்பேன். காரணம், அவனுடைய ஆத்துமா விடாய்த்து போயிருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறது. இனி எனக்கு பலனே இல்லை என்று சொல்லுகிற நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுத்து, தேங்க்யூ லார்ட், நீங்கள் போக வேண்டிய, நீங்கள் அடைய வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவாருங்க. தேங்க்யூ லார்ட். லூக்கா 1வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பசி உள்ளவர்களை தேவன் என்ன செய்கிறாரா? நன்மையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன். என கண்பாடுவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். நீங்கள் சிறுமைப்பட்டவர்களைப் போல உங்களுடைய ஆத்துமா விடாய்த்து போயிருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி. உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய தாகம் யார் மேலே இருக்கட்டும் அப்படின்னா,
கர்த்தர் மேலே இருக்கட்டும். Glory to God. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நிரப்ப போகிறார். நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்கள். அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறப்பா. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு ஒரு எதிர்பார்ப்போடு இதை கேட்கிறார்கள். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.